ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, திருவண்ணாமலை மாவட்டத்தில் வந்தவாசி பக்கத்தில் இருக்கிற வெண்குன்றம் அப்படிங்கிற கிராமத்துக்கு தான் வந்திருக்கோம். பல்லவர் காலத்தைச் சேர்ந்த பழமையான சிவாலயத்தை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிற மக்களே. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே இருக்கிற சிவபெருமான மக்கள் தவளகிரீஸ்வரர் அப்படின்னு அழைக்கிறாங்க. தவளம் அப்படிங்கிறதுக்கு வெண்மை அப்படின்னு பொருள் இருக்குது. வெண்ணிற மலையில் சிவபெருமான் கோயில் கொண்டிருப்பதால் தவளகிரி அப்படின்னு அழைக்கிறாங்க. மக்களே, இங்கே இருக்கிற தீர்த்தத்தை வியாச தீர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் இங்கே இருக்கிற தீர்த்தம் பல மருத்துவ குணங்கள் கொண்டது அப்படின்னு இங்கே இருக்கிற மக்கள்லாம் சொல்கிறாங்க. இந்த கோயில் பார்த்தீங்கன்னா சுமார் 1400 அடி உயரமுள்ள மலை உச்சியில் தான் அமைஞ்சிருக்கு. மேலும் இந்த மலையை முனிவர்கள் வழிபட்ட ஸ்தலம்னு சொல்கிறாங்க. வியாச முனிவர் இங்கு வந்து தவளகிரீஸ்வரரை வழிபட்டதாகவும் புராண கதைகளில் குறிப்பிட்டிருக்காங்க. மற்றும் கங்காதேவி தனது பாவங்கள் நீங்க சிவபெருமானின் அருளால் இந்த கோயிலுக்கு வந்ததாகவும், இங்கு வந்து தவளகிரிநாதரை வழிபட்ட பிறகு தூய நிலையை அடைஞ்சாங்க அப்படின்னு வரலாறு சொல்லுது. தவளகிரிநாதரான சிவபெருமான் முருகப்பெருமானுக்கு ஜோதிலிங்கமாக காட்சி கொடுத்தார் அந்த மலையில் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் இங்கே இருக்க முருகப்பெருமானை தவளகிரி தண்டாயுதபாணி அப்படின்னு அழைக்கிறாங்க. மக்களே, இந்த மலையில் காவல் தெய்வம்னு பார்த்தீங்கன்னா பச்சையம்மாள் மற்றும் ஸ்ரீவால் முனீஸ்வரர் ஆகிய 2 சன்னதிகள் இருக்குது. இந்த 2 தெய்வங்கள் தான் இந்த மலைக்கு காவல் தெய்வமாக விளங்குது. மலை உச்சியில் இருக்கிற தவளகிரிநாதரை தரிசிக்கிறதுக்காண்டி 2 பாதைகள் அமைக்கப்பட்டிருக்கு. ஒரு பாதை பார்த்தீங்கன்னா படிக்கட்டு வழியாக போகிற மாதிரியும், மற்றொரு பாதை பாறைகள் மேலே ஏறி போகிற மாதிரியும் அமைச்சிருக்காங்க. மக்களே, நீங்கள் படிக்கட்டு வழியாக போனீங்க அப்படின்னா அது மலை உச்சியில் இருக்கிற சிவனாலயத்துக்கு போயிடும் அந்த பாதை. இல்லை நீங்கள் மாற்றுப்பாதையில் பாறை மேலே ஏறி போகிறீங்க அப்படின்னா இருக்கிற காவல் தெய்வத்தெல்லாம் நீங்கள் வணங்கிட்டு போகலாம். இந்த மலைக்கு போகிற பக்தர்கள் உங்களுக்கு தேவையான தண்ணியெல்லாம் கீழேருந்தே எடுத்துகிட்டு போயிருங்க. மேலே தண்ணீர் வசதி கிடையாது. இந்த மலைக்கு வர பெரும்பாலான பக்தர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, கீழேருந்து எடுத்துகிட்டு போகிற வாட்டர் பாட்டில், பிளாஸ்டிக் ஐட்டம் எல்லாத்தையும் மலை மேலேயே போட்டுட்டு வந்துடுறாங்க. அந்த மாதிரி தவறுகளை மட்டும் பண்ணாதீங்க மக்களே. ஏன்னா நம்ம எடுத்துகிட்டு போகிற குப்பைகளை நம்மளே எடுத்துகிட்டு வந்து கீழே டஸ்ட்பினில் போட்டுடலாம். அதே மாதிரி உங்கள் கூட இந்த மலைக்கு வர பக்தர்கள் வயசானவங்க மற்றும் உடல்நிலை சரியில்லாதவங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்கள நீங்கள் படி வழியாக அழைச்சிட்டு போகலாம். ஏன் அப்படின்னா நீங்கள் பாறைகளில் அழைச்சிட்டு வந்து நீங்களும் சிரமப்பட்டு அவங்களையும் சிரமப்படுத்த வேண்டாம் அப்படிங்கிறது என்னோட வேண்டுகோள். இந்த கோயிலில் விசேஷம்னு பார்த்தீங்கன்னா மகா சிவராத்திரி மற்றும் கார்த்திகை தீபங்களில் வெகு சிறப்பாக கொண்டாடப்படுது. இந்த மலை அடிவாரத்தில் பார்த்தீங்கன்னா பல்லவ மன்னன் நந்திவர்மனின் கல்வெட்டும் காணப்படுது. மக்களே, இங்கே வேண்டுதல்னு பார்த்தீங்கன்னா குழந்தை இல்லாதவங்க மற்றும் திருமணம் ஆகாதவங்க இங்கே வந்து தவளகிரிநாதரை வணங்கிட்டு உப்பு மிளகு எடுத்துகிட்டு போய்ட்டு மலை உச்சியில் இருக்க குன்றில் போட்டால் வேண்டுதல் பலிக்குதுன்னு சொல்கிறாங்க. மக்களே, என்னோடய வாழ்க்கை பயணத்தில் நான் நிறைய மலைகள் ஏறி இறங்கியிருக்கேன். ஆனால் இந்த மலை ஏறும்போது தனி அனுபவம் கிடைக்குது. இந்த அழகான மற்றும் இயற்கையான மலையில் ஏறும்போது மனசுக்கு ஒரு விதமான புத்துணர்ச்சி கிடைக்குது. இந்த ஃபீலை இங்கே வந்து பார்த்தா மட்டும்தான் உங்களால் உணர முடியும். ஒரு வழியாக அந்த மலை உச்சியில் ஏறி நம்ம அப்பன் ஈசனை பார்த்தாச்சு மக்களே. பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. மனசுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. மக்களே, உங்கள் வாழ்க்கையில் ஒரு முறையாவது இந்த மலைக்கு வந்து தவளகிரிநாதரை வழிபட்டுட்டு போங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்க இன்னல்கள் எல்லாமே சரியாயிரும். மக்களே, உங்களில் எத்தனை பேர் இந்த கோயிலுக்கு போயிருக்கீங்க, எத்தனை பேருக்கு இந்த மலையை பற்றி தெரியும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். தெரியாதவங்க கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். தவளகிரிநாதரை வழிபட்டுட்டு வாங்க. இன்றைக்கி போட்ட வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இது போன்ற கோயில்களை பற்றி சுவாரஸ்யமான தகவல்களுக்கு நம்ம கோயில் பயணம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி மக்களே, வணக்கம். அடுத்த காணொலியில் சந்திப்போம்.